அந்த பெரியவர் பேச்சு கேட்டு எல்லாரும் அதே கல்லை எடுத்துட்டு வந்து அவங்க வீட்டை சுத்தி வச்சாங்க. இப்பதான் பெரிய ட்விஸ்ட். என்னதான் அந்த கல்ல மக்கள் அவங்க வீட்டை சுத்தி வச்சாலும் ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது தூங்காம இருக்கணும். பல பேர் ராத்திரியில தண்ணியே அறியாம தூங்கிடுறாங்க. அந்த சாத்தான் அவங்களெல்லாம் கொன்னுட்டே வந்தது. இதனால ஊர் மக்கள் மறுபடியும் அதே பெரியவர்கிட்ட போய் உதவி கேட்கிறாங்க. அப்பதான் அவர் அந்த குருவை பத்தி சொல்றாரு. நீங்க கிழக்கு நோக்கி நடந்தீங்கன்னா ஒரு காடு வரும், அதுல ஒரு தனி வீடு இருக்கும், அதுலதான் அந்த குரு இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு நீங்க நடந்தது எல்லாம் சொல்லுங்கன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. இதனால இந்த ஊர்ல இருந்து மணின்னு ஒருத்த அந்த குருவை பார்க்க கிளம்புறான். இப்போ மணி இந்த ஊரை விட்டு போகணும்னா இருட்டுறதுக்கு முன்னாடி கிளம்பணும். அதனால அவன் காலையில கிளம்புறான். அவன் அந்த காட்டுக்குள்ள போய் குருவை பார்த்துடுறான். நடந்ததெல்லாம் குரு கிட்ட சொல்ல அவர் ஒரு பெரிய உண்மையை சொல்றாரு. அவன் கிட்ட அந்த சாத்தானை பத்தி சொல்றாரு. அது இந்த உலகத்துக்கு ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா வந்தது. சிரியா சாத்தானோட போட்ட ஒப்பந்தத்தை முடிச்சிருந்தா என்ன பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பேய் கதைகள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி ஒன்னு போடுவோம். அதை பார்க்க நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.